குட் மார்னிங். இது என்ன புது கோலம் பார்க்குறீங்களா? ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங், எப்போவுமே யாரை பற்றியா சத்தம் போட்டு காலத்தை கடத்தி விட்டுடுறோம். சம்திங் யூஸ்ஃபுல் ஃபார் பீப்புள் இந்த நீட் ஆஃப் த அவர் மேக்கிங் மணி விச் ஐ எம் வெரி குட் அட். எனக்கு பணம் பண்ணுறது நல்லாவே தெரியும், செலவு பண்ணுறது அதை விட ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ ஐ வாண்டட் டு கிவ் யூ சம் ஐடியாஸ் ரிகார்டிங் வாட் கேன் பி டன் டியூரிங் திஸ் டைம். பேண்டமிக் ஹஸ் டாட் அஸ் லாட் ஆஃப் திங்ஸ். என்ன விஷயம்னா செல்ஃப் சஃபிஷியன்ட், வெளியில் போக முடியாது, ஹைஜீன், மற்றவங்களுக்காக கவலைப்படுறது, யாரோ எங்கேயோ இறந்து போனவங்களுக்கு நம்ம வருத்தப்படுறது, இது எல்லாத்தையும் விட many people lost job, many people are getting only 70% or 50% salary, so life has become very very miserable. So necessity is way of getting new inventions. The new invention is nothing, old wine in the new pot. அவ்வளோதான். நான் இங்கே ஒரு 2-3 பிஸ்னஸ், மேக்ஸிமம் 3 மேஜர் பிஸ்னஸ், 3 நார்மல் பிஸ்னஸ், ஹோம்லேருந்து பண்ணுற மாதிரி 3 நார்மல் பிஸ்னஸ், ஒரு 3 மேஜர் பிஸ்னஸ் விச் ஹாஸ் அ ஃபியூச்சர் இன் 21, 22 ரெண்டையும் இப்போ நான் உங்களுக்கு பேச போகிறேன். எவ்வளோ தேவை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன நினச்சிக்கணும் அப்படின்னா, பேண்டமிக் சமயத்தில் நம்ம வெளியிலே போக முடியல, நிறைய விஷயங்கள் நம்மளால் செய்ய முடியல, பொருள் வாங்க முடியல. அப்படிங்கும்போது we started depending on online and door delivery. One of the major business is now which is going to thrive is logistic. Logisticனா என்ன? ஆன்லைன் பொருள் வாங்கினா ஒருத்தர் கொண்டு டெலிவரி பண்ணணும், இதுதான் லாஜிஸ்டிக். ஓகேங்களா? இந்த லாஜிஸ்டிக் அப்படின்னு வரும்போது அது பெரிய ஸ்கோப் இருக்குது. 21 இட் இஸ் கோயிங் டு பூஸ்ட் இன்டு $12.1 trillion அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் சொல்லியிருக்கு. ஸோ நிறைய மேட்டர்ஸ் வெளியில் படித்து யூடியூப்பில் பார்த்து கூகுள் பண்ணி தெரிஞ்சு தான் இந்த கான்வர்சேஷன். இது ரொம்ப சிம்பிள். என்ன விஷயம்னா, வேர் தேர் இஸ் அ டிமாண்ட் தேர் இஸ் அ சப்ளை. ஓகேயா? இப்போ சென்னையில் பார்த்தா நம்ம டன்ஸோ, ஜொமேட்டோ, அந்த ஸ்விக்கி, இவங்க எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ஃபுட்டு மாத்திரம் கொண்டு ரெஸ்டாரண்ட் கொடுக்காம மற்றபடி நிறைய விஷயங்களை இவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க? ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பொருள் கொண்டு போய் கொடுக்கறது, அப்புறம் அங்கேயிருந்து கொண்டு போய் இப்போ டி நகர் வீட்டிலேருந்து அண்ணா நகர் வீட்டுக்கு, அண்ணா நகர் வீட்டில் வலசவாக்கம் வீட்டுக்கு, வலசவாக்கம் நம்ம சென்னைக்குள்ளே நான் ரொம்ப டன்ஸோ டிபெண்ட். டன்ஸோவில் தான் என் பொருளாக போகுது, ரொம்ப சேஃபாக போகுது, ஒரு நாமினல் ஆகும். இன்ஸ்ட் ஆஃப் சென்டிங் வி ஆர் வரிங் சம்படி ஹேஸ் டு கம் அண்ட் பிக் அப், இதெல்லாம் வெரி குட் வே ஆஃப் ஹேண்ட்லிங் திங்ஸ். இது இஸ் கோயிங் டு பிக் அப் இன் அ வெரி பிக் வே. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு மேக் அ ரிசர்ச். யூ ரிசர்ச் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், என்னெல்லாம் வேணும், யாருக்கு என்ன வேணும், எந்த அளவுக்கு இங்கே பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா, சென்னை வரைக்கும் பார்த்துக்கங்க. சென்னை ஒரு ரேடியஸ் வச்சுட்டு இதெல்லாம் go to all the restaurants affiliate, just team of 2. Then you have to make it's a big business, you have to make a website. You have to make a website and then start doing digital marketing. Facebookல, Instagramல, Twitterல என்னெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கோ அதில் உங்கள் ப்ராடக்ட் பற்றி கெட்ட ஃபோன், a particular phone to go to you. ஓகே, அப்புறம் ஒரு சிஸ்டம் வர வச்சு the main call will go to call center. From there it is diverted to, they will look for a partner who will do. So இப்படி ஆளுங்களை எப்படி எம்ப்ளாய் பண்ணுறது? இனிஷியலாக ஒரு 10 people எம்ப்ளாய் பண்ணுறது. எப்படின்னா இந்த பேசிஸில், டெலிவரி பேசிஸில், if they have a bike that's really good, they must have a bike. You pay certain basic amenities and salary and rest on delivery. Good delivery you pay him so much. நீங்கள் $140 rupees சார்ஜ் டி நகர் டு அண்ணா நகர், $140 இந்த கம்பெனி பண்ண போகுது அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி பாய்க்கு மினிமம் ஒரு $40 கொடுத்தலாம். ஒரு டெலிவரிக்கு $100 எடுக்கலாம், பிகாஸ் யுவர் காஸ்ட் இஸ் ஆல்சோ தேர். ஸோ திஸ் இஸ் அ ஸ்லோ ஸ்டார்ட் அண்ட் ஸ்லோ பிஸ்னஸ், பட் லிட்டில் பிட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ரிக்வயர்ட் ஃபார் திஸ். ஸ்டடி எனி பிஸ்னஸ், சப்ளை, டிமாண்ட். டிமாண்டுக்கு அப்புறம் தான் சப்ளையும் வரும். மார்க்கெட் ஸ்டடி பண்ணாமல் இதை பண்ணவே பண்ணாதீங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, ஆன்லைன் பிஸ்னஸ். எனக்கு ஆன்லைன் பிஸ்னஸ் பெரிய லெவலில் பண்ணணும்னு அவசியமே கிடையாது.
if you are a cooking expert, you will be able to do some dishes. Just send word, spread word through your friends and Facebook and other Instagram, whatever it is. சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, எல்லாரும் உங்கள்கிட்ட அஃபிலியேட் பண்ணுங்க. சப்போஸ் இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து 12 o'clock லஞ்ச் வேணும், சப்பாத்தி சப்ஜி அண்ட் சாலட் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை நீங்கள் என்ன பண்ணி யார் அது பண்ணுறாங்களோ அவங்களே என்னென்ன மேலும் கிவ் ஒன்லி 3 items per person. நீங்கள் இதில் எக்ஸ்பர்ட்டா, என்னோட டேஸ்ட் நல்லா இருக்கா, இதுதான் விஷயம் சொல்லி நீங்கள் எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு உடனே இம்மிடியட்லி யூ ஆல்சோ ஹாவ் டு மெயின்டைன் அ கால். இட்ஸ் அ பிக் பிஸ்னஸ். யூ ஹவ் டு மெயின்டைன் அ கால் சென்டர் and then start. Once you receive the call, inform those people, and you will always charge a delivery charge that you use some logistic people and do it, or you have your own logistic. That is another idea. Same thing online, not only food, anything and everything, whatever people need. இப்போ என்ன நீடு மாற்ற நீங்கள் மார்க்கெட் ஸ்டடி பண்ணிக்கீங்க. நிறைய பேர் பேபி ப்ராடக்ட், பேம்பர்ஸ், அப்புறம் வந்து மில்க், ரெகுலராக மில்க் சப்ளை பண்ணலாம். நீங்கள் மொத்தமாக மில்க் வாங்கிட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டு ரெகுலராக மில்க் சப்ளை பண்ணலாம். இது வந்து நைஸ் பிஸ்னஸ், கேஷ் அண்ட் கேரி. Both what I told you, the logistic and this is cash and carry, no credit whatsoever. This you can do. One more business, a big level business. And then the third one I am going to talk to you about is home-based business. Home-based business அப்படின்னா ஃபர்ஸ்ட் எனக்கு நினைவு வருது டீச்சர்ஸ். இப்போ என்னென்ன ஸ்கூல்ஸ் எல்லாம் இல்லை, ஈவன் ஆஃப்டர் ஸ்கூல் கோஸ் individual can do this. All you need is a good internet connection, computer, knowledge in your subject, strong knowledge in your subject. Maybe maths, physics, chemistry, history, English, anything. The knowledge in the subject is very essential. And you fix a time and then tell them this is the time. You can go on Zoom. You can use Zoom, talk to people, start tutoring them. It's another, per hour you charge them, per hour 200 rupees, 300 rupees you can charge them, or per subject so much. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 750 rupees, ஒரு சாப்டருக்கு 750 rupees அப்படி நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். உங்களுடைய காசு இது இண்டிவிஜுவலாக செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸ். இது புரிஞ்சுதுங்களா? அடுத்து இன்னொரு பிஸ்னஸ் என்னன்னா எடிட்டிங். நானே ஆள் அலைஞ்சதுக்கு இப்போ 21st century more demand job is editing also. 2021 there are more and more online classes, online things happening. Everybody needs an editor. All you need it is Adobe Premiere or Final Pro Cut. These are the two things, technical knowledge you require. A very good computer, graphic card, good internet working. You can again use all the digital marketing people and then do this. The third and final one is cleaning. Final is not final one, this is the third one. Cleaning. இப்போ என்னன்னா ஆன்லைன் பிஸ்னஸ் சொல்லும்போது ஒன்று சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. ஆன்லைனில் இப்போ ரொம்ப டிமாண்ட் என்னன்னா க்ளவுஸ், ஃபேஸ் மாஸ்க், சானிடைசர், Lysol like some soaps and everything for cleaning. All those things are required. You can sell this also online when you do online marketing. Now coming to this, a cleaning company you can start, because everybody needs a cleaning. But school திறந்துட்டாங்கன்னா அவங்க க்ளீன் பண்ணிப்பாங்க, ஆய வச்சு போடுங்க. But sometimes many offices and restaurants require a cleaner in the morning and the afternoon, evening. வெறும் போய் டேபிள் துடைக்கிறது கிடையாது, ஃபுல்லாக சானிடைஸ் பண்ண ஆஸ் பர் த கவர்மெண்ட் ரூல்ஸ். சானிடைஸ் பண்ணி சானிடைசர் போட்டு அதுக்கு நீங்கள் ஒரு 5 பேர் வச்சுட்டா போதும். வீட்டில் ஒரு 5 பேர் வச்சுட்டு அந்த சானிடைசிங் மிஷின்லாம் எல்லாமே சானிடைசிங் மிஷின் இருக்குது. 8000 ரூபா கொடுத்து அந்த எந்த கலர், எல்லோ கலரில் ஒரு மிஷின் இருக்குது, நான் வாங்கி வச்சுருக்கேன். அந்த மிஷின் வாங்கி அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஐ சென்ட் த பிக்சர்ஸ் ஆஃப் திஸ் மிஷின் ஆல்சோ ஆஃப்டர் ஐ ஃபினிஷ் திஸ் டாக். ஐ ஜஸ்ட் போஸ்ட் ஆல் த பிக்சர்ஸ் வாட் ஐ எம் யூஸிங். அந்த மிஷின் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து யூவி லைட்ஸ் இருக்குது. யூவி லைட்ஸை வச்சு யூ கேன் ஆல்வேஸ் கோ டு த, இப்போ யாராவது 10 பேர் ஒரு ரூம்குள்ளே போயிட்டு வெளியில் வந்தால் அந்த யூவி லைட் வச்சு அப்படி ஃபுல்லாக காமிச்சிட்டு வந்தால் இட் கெட்ஸ் த பிளேஸ் கெட்ஸ் லைட்ஸ். And but you cannot go inside for another 15 minutes or 20 minutes. So these things you can equip yourself and then use it. Take people, use it.
all the hospitals, restaurant, offices, big places need this cleaning people. You start cleaning people, it's very easy. Just 5 people yourself. That's all. You'll have to monitor everything. See that the demand for this also, you must look into the Google it, check what is the demand and then do it. And another one is the last but not the least. Virtual assistant. If you are very good in your conversation, communication skill, very good in internet handling and the typing and everything, you can offer your services to the people who need this. So virtual assistant is also very important. Here you need one computer, good internet connection, knowledge in your language, whatever language skill and whatever is required for a secretary. Many people, they go off, now we cannot afford to keep regular secretaries. You can open an office as a secretary in your own home, in your spare time. Say, I'm going to work from 10 to 4, 10 to 3. So per hour you charge them. You charge them including your internet charges and everything. Go to different client, advertise yourself in a digital marketing. That will be good. So these are the few things I would like to share with you. Making money is not very difficult. It's easy. Only thing you have to set your mind in that. இப்போ என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, சும்மா யூடியூப் பார்த்து மேம்ஸ் போட்டு தடு போட்டு ஃபேஸ்புக் பார்த்து அதை பண்ணி இதை பண்ணி நிறைய நீங்கள் நெட்டை யூஸ் பண்ணாமல் இருக்கிறதே இல்லை. யூ ஆர் யூசிங் லாட் ஆஃப் net hours. Put it to good use and you can make money. If any of you need bank loan or something, you please let me know. But your paper has to be correct. Your project report has to be correct. I will arrange with the banks to get you. If your paper are good, the bank will lend you the money. I wish you all the success in your business and you take care. I'll come next time with something else. Moreover, I wanted to tell you one thing. IPO, Initial Public Offering. Burger King, second and fourth வரைக்கும் they opened shares. அந்த பெரிய கம்பெனி அத்தனை லட்சக்கணக்கான turnover பண்ற, millions turnover பண்ற company, they all of a sudden when they need something, they want to expand their business, they went for an offering of shares to people. When they offered the shares to people, they opened on second, closed on fourth. Again, on ninth they decided whom they are giving the shares, whom they are not giving, because there will be so much demand. And then on 10th, those who have not given that share, they will return the money. On 11th, the shares whom it has been given, it will be sent into demat account. And on 11th again, it's all completed and done. So, இந்த மாதிரி ஏதாவது வந்துன்னா 10 ரூபாய் சேருக்கு 100 ரூபாய் கேட்டா கூட கொடுத்து பாருங்க, காசு திரும்பி வந்துடும். இல்லாட்டி அடையணும். இது வந்து ரொம்ப நல்ல ஆஃபரா இருந்தது. பட் ஐ டோன்ட் டு இட் பிகாஸ் ஐ டோன்ட் டீல் ஷேர் அட் ஆல். அதர் திங் இஸ், ஷேர் வாங்கணும்னா உடனே விற்க முடியாது. நீங்க ஹோல்ட் பண்ணிக்கணும். There are two type of people. The person who buy the share, hold it for some time and until it is okay, and then when it is necessary they will sell it or get the dividend. And there are people who buy and sell. So when the people buy share and goes directly to the company. And the second people என்ன பண்றாங்கன்னா, வாங்கி விற்கும்போது பையர் கிட்ட இருந்து அந்த யார் விற்கிறாங்களோ அவங்களுக்கு போகும். ஸோ ஐபிஓ அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க இதே கொஞ்சம் கவனமா பார்த்துட்டு பாருங்க. எப்படியாவது ஒரு பிடி அரிசி, ஒரு பிடி பருப்பு எடுத்து தினம் ஒரு டப்பாவில் போட்டு வைங்க. அதே மாதிரி மினிமம் ஒரு 100 rupees எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு வைங்க. That will make you save your living. Wish you good luck in your new venture. Bye bye for now.